வாசிங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றாக வாசித்து கடந்து போவோம். லூக்கா 18:35. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் போகையில் ஒரு குருடன், நமக்கு தெரிந்த ஒரு காரியம், எரிகோவின் வாசலிலேயே வழி அருகே உட்கார்ந்திருந்த மனிதன் என்று பார்க்கிறோம். The blind man near Jericho அப்படின்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிகோவின் வாசல் அண்டையிலே, வழியின் அண்டையிலே இருந்த குருடன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இந்த காரியம் நமக்கு தெரியும். ஆகிலும் அதிலே என்ன செய்து அவன் அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவன் சத்தமாக கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். எல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 35வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது, இப்ப குருடன் வழி அருகே உட்கார்ந்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அங்க குருடன் உட்கார்ந்து இருக்கிறான் என்கிறது உறுதியாயிற்று என்கிறது பார்க்கிறோம். இப்ப 26வது வசனத்தில் பார்க்கிறோம், ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னிடத்திலே இருக்கிற மாம்சத்தின் கிரியை அங்கே வேறொரு பிரமாணத்தை இருக்கிறதை அவன் பார்க்கிறது போல, இந்த குருடனுக்கு கண்ணு காணல, அதான் குருடன் பேர் பெற்றிருக்கிறான். இப்ப இந்த குருடன் என்ன செய்யறான் தெரியுமா? ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு விசாரிக்கிறான். அல்லேலூயா. என்ன காரியம் என்பதை அவன் விசாரித்து அறிகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்னவென்று அவன் பார்க்கிறான், அவன் கேட்கிறான், அவன் அறிகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவன் கேள்விப்பட்டதும், அப்பொழுது அவன் இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே பாருங்க, அங்கே பாவத்தின் அறிக்கையை அவன் செய்யல. அல்லேலூயா. ஆண்டவருடைய பாவத்தை மன்னிங்க என்று சொல்லி சத்தமா கேட்கல. அவன் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அறிந்ததும் அவன் சொன்ன ஒரு காரியம், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய ஒரு விசுவாசம் காணப்படுகிறது. தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி அவன் அங்கே அறிக்கையிடுகிறான், எனக்கு இரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சொல்லி முதலாவது பார்த்தோம், அவன் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. முன் நடக்கிறவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படிக்கு அவனை அதட்டி, நமக்கு இது தெரியும், நம்ம ஒரு காரியத்தை நம்ம முன்னாடி போகும்போது பிற மனுஷர்கள் சொல்லலாம், பிற மனிதர்கள் சொல்லலாம் என்கிற நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா நம்ம மாம்சத்தின் கிரியை போராடுன்னு உள்ளது இப்ப தான் நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளோ நேரம் புறம்பா இருக்கிற மனுஷனை கவனமாக இருந்தோம். ஆனால் நம்ம மாம்சம், நம்முடைய அவயவங்கள் அதுக்கு எதிராக இருக்கிறதை இன்னைக்கு தான் நம்ம புரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் நம்மளை புறம்பாக்குறான்னு சொல்லி, மனுஷன் புறம்பாக்குறாலும் ஆண்டவரை கூப்பிடுற நான் விடமாட்டேன் என்கிற சொல்லுகிற வைராக்கியம் நம்ம இடத்துல இருக்கிற உண்மைன்னு சொன்னால், அதே போல மாம்சத்தின் கிரியை வேறு காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாம்சத்தின் கிரியைகள் யாவையும் தகர்த்து விட்டு சத்தமாய், இன்னும் சத்தமாய் அடுத்த தொடர்ந்து வசனத்தை வாசியுங்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகளுக்கு எவ்வளவாய் உங்களுடைய அவயங்களை விட்டு கொடுத்தீர்களோ அதே போல பரிசுத்த கிரியைகள் செய்யும்படிக்கு
வேகமாய் அதிகமாய் நீங்க செய்ததை போல அல்ல, அதிகமாய் சத்தமாய் ஆண்டவரிடத்தில் திரும்பி வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்ட அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. இயேசு நின்று அவனை தம்மிடத்திலே கொண்டு வரும்படிக்கு சொன்னார். அவன் கிட்ட வந்த பொழுது அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இயேசு நின்று அறிக்கையிட்டு தன்னுடைய கிரியைகள் யாவையும், மாம்சத்துக்குள்ளே போய்விட்ட அந்த கிரியைகள் யாவையும் நீ மறுபடியும் அவன் மகிமைக்குள்ள பரிசுத்த கிரியைகள் செய்யும்படிக்க நீ மறுபடியும் செய்ய வாஞ்சியாய் இருக்கிறேன்னு சொன்னா, வேகமாய் சத்தமாய் இந்த மனிதன் கூப்பிட்டது போல நீ செய்ய வேகமாய் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உனக்காக நின்று உன்னை தம்மிடத்தில் கூட்டி சேர்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார். அப்போ நீ சொல்லணும், நான் மாம்சத்தின் கிரியையை விட்டு விடும்படிக்கும், அவன் இயேசு உமக்குள்ளே வளரும்படிக்கும், உம்முடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கும்படிக்கும் எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.